வெல்கம் பேக் டு மூவி மோட்டிவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஜாக் பிளாக் படம் தான் பார்க்க போறோம். ஜாக் பிளாக் காமெடி பண்ணி பார்த்திருப்பீங்க, பட் ரெஸ்லிங் பண்ணி பார்த்திருக்கீங்களா? இந்த படத்துல பாப்பீங்க. படத்தை செம்ம நீட்டா கொண்டு போயிருப்பாங்க. படத்தோட பேரு நாக்கோ லிப்ரே. இனிமே நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவன் பேரு இக்னோஷியோ. இவனுக்கு ஒரு பெரிய ரெஸ்லர் ஆகணும்னு ஆசை. ரெஸ்லர்லாம் அவங்க உண்மையான பேரே வெளியே சொல்ல மாட்டாங்க. ஸோ இவனுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறான். அந்த பேரு தான் நாக்கோ. நாமளும் இனிமே இவனை நாக்கோன்னு கூப்பிடலாம். என்ன இன்னொரு பேர் வாயில நுழைய மாட்டேங்குது. நாக்கோவோ ஒரு சர்ச்சில் தான் பாத்துக்கிறாங்க. அங்க இருந்த துணி மணி போல எடுத்து ஒரு ஷூட் மாதிரி ரெடி பண்ணிட்டுக்கிறான். அந்த ஷூட்டை போட்டு ஜாலியாக விளையாண்டுக்கிறான். ரெஸ்லர் மாதிரி அங்க இருந்த சலையில அடிச்சுக்கிட்டு இப்படி இவன் விளையாண்டு இருக்கும்போது இவனை பிடிச்சிட்டு போய் இவன் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டு இவனை அந்த சர்ச்சோட சமையல்காரன் ஆக்கிடுறாங்க. ஸோ நாக்கோவும் அங்கேயே சமையல்காரனா வேலை செய்யறான். இப்போ அவன் வளர்ந்துட்டான். இவனை மாதிரியே நிறைய ஆதரவோட பசங்களா இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இவன் தான் சாப்பாடு செஞ்சு போடுவான். சாப்பாடை பொத்துன்னு வச்சுட்டு இருக்கிறான். அம்மா இது ஏன் பாக்குறதுக்கு சாலட் மாதிரியே இல்லைன்னு சொல்லி ஒரு பையன் கேட்கறான். இன்னைக்கு சாப்பாடு நல்லா தான் இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்குறேன். இவனாலே சாப்பிட முடியல. இப்போ வரைக்கும் ஒரு ரெஸ்லர் ஆகணும் தான் இவனுக்கு ஆசை. ஆனால் இவனால் முடியாது. ஏன்னா சர்ச்சோட ரூல்ஸ் படி சண்டை போறதுங்கிறது ஒரு பாவம். அப்பன்னு பார்த்து சர்ச்சுக்கு ஒரு புது சிஸ்டர் வராங்க. அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். அவங்க பேரு சிஸ்டர் என்கார்னாஷியன். சிஸ்டரை பார்த்த உடனே நாக்குக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. சிஸ்டர் கிட்ட போய் நீங்க நைட்டு நீங்க டோஸ்ட் சாப்பிட வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்பன்னு பார்த்து ஒரு பிரதர் வந்து தடுத்துறாரு. அங்க ஒரு மனுஷன் இன்ஃபுளுன்ஸ் அவால பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் போய் பாரு, நீ தானே அடிக்கடி சொன்ன எந்த புனித வேலையுமே இல்லைன்னு சொல்லிட்டு இதை போய் பாருன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. நாக்கோ கிட்ட கைப்பில்ல வண்டி மாதிரியே ஒரு வண்டி இருக்கு. அதை எடுத்துட்டு வேகமா போறான். வண்டியை செம ஸ்பீடா ஓட்டிட்டு இருக்கிறான். அப்படியே ஓட்டிட்டே தெரியாம ஒரு மேட்டு மேல வண்டி விட்டு விழுந்துடுறான். இப்ப அந்த நோய் தாக்குன மனுஷனோட வீட்டுக்கு போய் பாக்குறான். ஹோலி ஃபாதர், உன்னுடைய ராஜ்யங்கத்துக்கு இவரை கூப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு 2 காசு எடுத்து கண்ணில் வச்சுட்டு துணியை வச்சு மூடிடுறான். இவர் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. நல்ல மனைவி, நல்ல தோட்டம், நல்ல ரஷ்யன் பொம்மைகள். இவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். ஆனா அவர் இன்னும் உயிரோட இருக்காரு. இதை பார்த்து இவன் ரொம்ப பயந்துடுறான். மறுபடியும் வண்டி எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹோட்டல் கடையில் ஆதரவுற பசங்களுக்காக கொஞ்சம் சிப்ஸ் தருவாங்க. அதை தான் இவன் வந்து டெல்லி எடுத்துட்டு போவான். நாக்கோ அந்த சிப்ஸ் எடுக்கலான்னு போகும்போது ஒருத்தர் வந்து பயங்கரமாக கூட சண்டை போடுறான். அந்த சிப்ஸ் பாக்கெட்டை பிடுங்க பார்க்கறான். 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. கடைசியாக அந்த சிப்ஸ் பாக்கெட் அங்கிருந்து எடுத்துட்டு ஓடி போயிடுறான். அந்த ஊர்லேயே ராம்சஸ்ன்னு ஒரு ரெஸ்லர் இருக்கிறான். அவன் ரொம்ப ஃபேமஸானவன். அவனை மாதிரியே ஒரு ஃபேமஸான ரெஸ்லர் ஆகணுன்ட்டு நாக்கோக்கு ஆசையாக இருக்குது. அவனை பார்த்த உடனே அப்போ செவுத்துல ஓட்டியிருந்த ஒரு போஸ்டரை பார்க்குறான். ரெஸ்லிங் போட்டி ஒன்று நடக்குது. அதில் ஜெயிச்சா $200 தருவாங்க. ஸோ இவனு அந்த போட்டியில் கலந்துக்கலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறான். நைட்டு சிஸ்டருக்காக கதவு சந்தில் டோஸ்ட் தள்ளி விடுறான். அப்புறம் 2 பேர் அந்த டோஸ்ட்டை சாப்பிட்றாங்க. டோஸ்ட் நல்லா இருக்கு. அம்மா உடனே எல்லாரும் கோரோன்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அம்மா ஸ்காண்டினேவியாவில் லூத்தரன் மிஷினரியை சேர்ந்தவங்க. எங்கள் அப்பா மெக்சிகோலேருந்து வந்த ஒரு சர்வெண்ட். 2 பேரும் ஒருத்தர் மாற்ற ட்ரை பண்ணாங்க. பட் 2 பேரும் மாறவே இல்லை. 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் பிறந்தேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்க. சரி, நீங்கள் யார், உங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி இவன் கேட்குறான். எனக்கு லைட் அண்ட் கலர்னா ரொம்ப பிடிக்கும். பப்பீஸ்னா பிடிக்கும். வாலிபால் ஆடுவேன். அப்புறம் கடவுளுக்கு பிரார்த்தனை பண்ணுறது, சர்வெண்ட்டாக வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கல்ல, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது எல்லாமே எனக்கும் பிடிக்கும்னு சொல்கிறான் இவன். இந்த பசங்களுக்கு சமைச்சு போட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவங்க காய்கறி வாங்குறதுக்கு காசு தர மாட்டேங்கிறாங்க. சரியா, இன்னைக்கு ஒருத்தனை நான் டவுனில் பார்த்தேன். அவனை மக்கள் கொண்டாடினாங்க. அவன் ஒரு ரெஸ்லர். சண்டை போறது பாவம், மக்கள் அவங்கள தப்பா கொண்டாடுறாங்க. இதுவும் கடந்து போகும்னு சொல்றாங்க இவங்க. நாக்கோ ஒருத்தனால சிஸ்டருக்கு மட்டும் நல்லா சாப்பாடு வைக்கிறான். மற்றவங்களுக்குலாம் கண்ணா பண்ணான்னு சாப்பாடு வச்சுட்டு இருக்கிறான். இக்னாஷியோ சிப்ஸ் எங்கன்னு கேட்டதுக்கு ஒருத்தர் திருடிட்டான் அப்படின்னு சொல்றான். கடவுளுடைய சாப்பாடுன்னு சொன்னியா இல்லைன்னு கேட்டதுக்கு சொல்லதான் ட்ரை பண்ணுன்னு சொல்றான். நீ தான் சமையல்காரன், நீ தளத்தி பார்த்துன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க இவனை. நீங்க சொல்றது கரெக்டு தான். நான் இந்த வேலைக்கு சரிப்பட மாட்டேன். நான் வேற ஏதாச்சும் வேலையை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்புறான். ஒரே ஒரு பையன் மட்டும் வந்து சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். என் விதி நான் தான் பார்த்துன்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். முன்னாடி இவங்க கிட்ட இருந்து ஒருத்தர் சிப்ஸ் திருநாள் அவனை பிடிக்க பாக்குறான். இவன் அவனை பொறி வச்சு பிடிக்கிறதுக்கு சிப்ஸை கொஞ்சோண்டு போட்டு போய் ஒளிஞ்சுக்கிறான். அவனும் அந்த சிப்ஸை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். மெதுவா அவன் பின்னாடியே போய் அவனை பிடிச்சி நான் சொல்றதை ஒழுங்கா கேளு அப்படின்னு சொல்றான். என்ன விடுன்னு சொல்லி அவன் தப்பிக்க பாக்குறான். டாக் டீம்ல நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போடலான்னு சொல்லிட்டு நாக்கோ கூப்பிடுறான். என்னது சண்டை, அடப்போட பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு இவன் போயிடறான். வெற்றி கொஞ்சமாச்சும் சுவைக்கு ஆசை இல்லையான்னு சொல்லி கேட்கறான். வேணான்னு சொல்லிடுறான். ஜெயிச்சா $200 வரும் அப்படின்னு சொல்றான். சரின்ட்டு அவனும் சண்டை போட ஒத்துக்கிறான். இவன் பேரு ஸ்டீவன். ஸ்டீவனும் நாக்கோ அங்க இருந்து கிளம்புறாங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு. துணியில யாருக்கும் தெரியாம ஆட்டை போறாங்க. சான்சன் ஒரு பையன் கிட்ட சொட்டரை கேட்கறாங்க. பிராக்டிஸ் எல்லாம் பலமா போயிட்டு இருக்குது. பழத்துல மேல அடிச்சு உடச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. சாணி எடுத்து மூஞ்சில தொடவிட்டு வெளில விட்டு விளாண்டுக்கிறானுங்க. இப்படி சம்மந்தமே இல்லாம எதோ பண்றானுங்க. சும்மா இருந்த மாட்டிட்டு போய் துணியை காமிக்கிறான். அது கோவத்துல முட்டுது. இப்படி விபரீதமா என்னென்னமோ பண்றானுங்க. ஸ்டீவன் மேல தேனி கூட்டு எடுத்து தூக்கி போறான். அவன் கத்திக்கிட்டே ஓடி போறான். கடைசியாக ரன்னிங் ரேஸ் வச்செல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இப்படி வெறித்தனமாக ட்ரைனிங் பண்ணுறானுங்க போட்டிக்காக. நைட்டு ரெஸ்லிங் போட்டி ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டீவன் அவன் ரெஸ்லிங் பேரை எஸ்கலன்ட்டோன்னு சொல்லி வச்சுக்கிறான். ஆப்போனண்ட்டாக ஒரு மீசக்காரனும் ஒரு மீசை இல்லாதவனு இருக்கிறான். இவனுக்கு 2 பேரும் காமெடியாக வந்து நின்றுக்கிறானுங்க. நாக்கோ மூஞ்சி தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாஸ்க் போட்டுட்டான். அந்த பையனோட சொட்டரை போட்டுக்கிறான். அது பிடிக்கவே இல்லை. போட்டி ஆரம்பிக்க போது யார் சண்டை போறீங்க எடுத்து இவன் சண்டை போடுவான்னு சொல்லிட்டு இவன் வெளியே போயிடுறான். நீ அந்த மீசக்காரனை பார்த்துக்கோனா அந்த குடுமிக்காரனை பார்த்துக்கிறேன். உன்னால் முடியும். ஏன்னா நீ ரொம்ப உயரமா வேகமாக இருக்கிற. கடவுள்கிட்ட வேண்டிக்கன்னு சொன்னதுக்கு எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, நான் சயின்ஸை நம்புறோன்னு சொல்றான். சண்டை ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டீவன் பயந்து ஓடிட்டு இருக்கிறான் அடி வாங்காம. ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஒன்றும் பயப்படாதீங்க. அவன் நம்ம பயப்பட தான் சும்மா பூந்து விளையாடுவான். அவன் பின்னாடி அடி வாங்கிட்டு இருக்கிறான். ஆப்போனன்ட் அவனை போட்டு புரட்டி அவன் நல்ல எலும்புலாம் உடச்சிட்டு இருக்கிறான். அவன் பயங்கரமா கத்துறான். கொமோன் எஸ்கலத்தோ எனக்கு பாஸ் கொடு அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறான். இவனுக்கு பாஸ் கொடுத்துறான். ஸோ நாக்கோ உள்ள வந்துடுறான். நாக்கோ அந்த குடிமிக்காரனும் சண்டை போடுறாங்க. ஆரம்பத்தில் இவன் நல்லா தான் சண்டை போடுறான். ஆப்போனன்ட் மேலே ஏறி குதிக்கிறான். அனகுண்டா ஸ்குவீஸ்ன்னு சொல்லி போட்டு அவனை நசுக்கிறான். எல்லாரும் நாக்கோன்னு கத்துறாங்க. இவன் சண்டை போடுறத விட்டுட்டு சட்டை கிழிச்சு காமிச்சிட்டு இருக்கிறான்.
இத்தா சான்ஸ்னு சொல்லி மீசக்கார ஓங்கி ஒரு உதவிட்டு இவனை காலி பண்ணிடுறான். ஸோ அவனுக்கு ஜெயிச்சிட்டானுங்க, இவனுக்கு தோத்து போயிட்டானுங்க. சண்டை போடும்போது அநியமா ஸ்டீவனோட முடியெல்லாம் பிச்சுட்டானுங்க ஆப்போனன்ட்டு. அநியமா நீ இப்படி அடி வாங்க வச்சுட்டா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறான். நல்ல வேலை ஏன் மூஞ்ச யாரும் பார்க்கல. ஸ்டீவன் ஒன்னு கவனிச்சியா, நான் என்னோட பலத்தை யூஸ் பண்ணி இந்த சட்டையவே கிழிச்சிட்டேன். ஆனா இவனுங்க என்னத்தான் தோத்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் பணம் தந்துட்டு போறாங்க. ஆனா நாங்க தான் தோத்துருமே அப்படின்னு கேட்டா, இங்க எல்லாத்துக்குமே பங்கு இருக்கு, உங்களை மக்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ அடுத்த வாரமும் வாங்க வந்து சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சரி எவ்வளவு பணம் இருக்குன்னு பார்த்தா ஏகப்பட்ட பணம் இருக்கு. இதை பார்த்து இவனுக்கு ஷாக் ஆயிடுறானுங்க. நேக்கோ வேலையா செம்ம வெரைட்டியா சமைச்சு போறான் பசங்களுக்கு. பசங்களா செம்ம சந்தோஷமா சாப்பிட்றாங்க. சிஸ்டருக்குன்னு ஸ்பெஷலா நிறைய சாப்பாடு கொடுக்குறான். பாலோ சீஸோ ஏதோ ஒன்று மேலே ஊற்றி அப்படியே சிப்ஸை நுறுக்கி பரிமாறுறான் ஆசையா. நேக்கோக்குன்னு ஒரு கனவு சூட்டு வச்சிருந்தாலும் அந்த சூட்டை செல்லன்னு சொல்லிட்டு ஸ்டீவன் கிட்ட சொல்றான். ஸோ அந்த சூட்டை செல்லன்னு சொல்லிட்டு ஸ்டீவன் எங்கெங்க இருந்த பொருட்கள்லாம் ஆட்டி போறான். மீன் தொட்டி, சோஃபான்ட்டு ஆட்டி போட்டு முடிச்சோட்டி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு தைச்சிடறான். இப்போ சூட்டு ரெடியான சூட்டை போலான்னு சொல்லிட்டு ஆசையா வர அப்பன்னு பார்த்து அந்த பையன் பாத்துறான். சான்சோ இது ஒன்றும் இல்லை, நீ பெரியவனா வளர்ந்த வாட்டி இந்த மாதிரி வகையே ட்ரெஸ் போகணுன்ட்டு ஆசைப்படுவேன், சும்மா ஃபன்னுக்கு. பயப்படாத, நான் யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிடுறான். ஸ்டீவன் நீ எப்படி சாமியை கும்பிடாம இருக்குன்னு சொல்றதுக்கு நான் சயின்ஸை நம்புறேன்னு சொல்றான் அவன். இன்னைக்கு நைட்டு நம்ம சாத்தான் கேமன்னு சொல்லிட்டு யாருடைய சண்டை போட போறான். ஸோ ஒழுங்கா சாமி கும்பிடுன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்றான். இவனுங்க சண்டை போறது டிவிலேயே வரப்போகுது. ஸோ சர்ச்சிலே டிவி போட்டு பாக்குறான் பையன். இதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு பையன் சொன்னதுக்கு அமைதியை பாருன்னு சொல்றான். அடுத்த மேட்ச் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. 2 பேரும் புது கெட்டப்ல வந்துட்டானுங்க. இப்போ ஆப்போனன்ட் ஒரு பக்கம் கூட்டமா வந்துட்டு இருக்காங்க. அவனுக்கு கணக்கு தெரியவே இல்லை என்னன்னு சொல்லி பார்த்தா 2 பேரும் குட்டியா வந்துக்கிறானுங்க. அவனுக்கு தான் சாத்தான்ஸ் கேவ்மேன். அவனுக்கு பார்க்கறதுக்கு ஏதோ காட்டுவாசி மாதிரி இருக்கிறானுங்க. சண்டை இப்போ ஆரம்பிச்சிருச்சு. ஆப்போனன்ட் சும்மா பறந்து அடிக்கிறானுங்க. தாக்கு பிடிக்கவே முடியல. நேக்கோவை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கிறானுங்க. வெளியே இருந்த இவனையும் அடிக்கிறானுங்க. ரேமஸ்டோரியா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரேமஸ்டோரியா மாதிரியே சண்டை போறானுங்க. 619 போறானுங்க. ஒருத்தன் தூக்கி வெளியே போட்டு ஆடியன்ஸ்லாம் சேர்ந்து மறுபடியும் அவனை உள்ள தூக்கி போட்டுறானுங்க. ஸ்டீவோட முடியை கடிச்சு துப்பிட்டு இருக்கிறானுங்க. நேக்கோ ஆடியன்ஸ் மேல போய் விழுந்துட்டு இருக்கிறான். இவனுங்க ஒரு கடத்துல ஆடியன்ஸ் மேலே உருண்டு பரண்டு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ஒரு கிளவி பண்ணி சாப்பிட்டு இருக்கும்போது அந்த பண்ணை பிடிங்கி அடிச்சிட்டு இருக்கிறான். 2 பேரையும் பொலன்னு பறந்துட்டு இருக்கானுங்க. நேக்கோட மாஸ்க கட்டு பாக்குறானுங்க. பையன் டிவி மறைச்சிடா, மாஸ்க கட்டுனா யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு. சோ இந்த மேட்ச்லயும் தோத்து போயிட்டாங்க. பட் தோத்தாலும் பணம் மட்டும் கரெக்டா வந்துருது. போன மேட்சை விட இந்த மேட்ச் கொஞ்சம் அதிகமாகவே பணம் வந்திருக்கு. ஏன்னா நோட்டு கத்தையா வந்திருக்கு, ஒத்தையா வராம. பணத்தை வச்சு ஸ்டீவன் நல்லா என்ஜாய் பண்றான், நல்லா சாப்பிட்றான், நகத்தையெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிறான், புது ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிறான், அப்புறம் டிராயிங் எல்லாம் வரைய சொல்றான். நேக்கோ அந்த பணத்தை வச்சு நல்லா காய்கறி எல்லாம் வாங்குறான், அப்புறம் அவனுக்காக புது ஷூ ஒன்று வாங்கிறான். ஸோ இப்படி போட்டியில தோத்த லைஃப் நல்லா என்ஜாய் பண்றாங்க. சண்டை போறத டிவியில பார்த்து பசங்களும் அதே மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க சர்ச்சுக்குள்ள. சிஸ்டரை இவனு போய் அந்த சண்டையை பிரிச்சுறாங்க. என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. விடுங்க பசங்க சும்மா ஜாலியாக விளையாண்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு புனித இடம், இந்த மாதிரி இங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரி பசங்களா நான் சொல்றது கேளுங்க. சண்டை போறது நல்லா தான் இருக்கும், மூஞ்சில குத்துறது கால் எட்டி உதைக்கிறதுன்ட்டு. பட் பைபிள்ல சண்டை போடக்கூடாதுன்னு போட்டிருக்கு. சரி நீ ரெஸ்லிங்கே பண்ணது இல்லையான்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்கறான். ஹே காமெடி பண்ணாது அப்படின்னு எனக்கு என்னன்னு தெரியாது. ரெஸ்லிங் பண்றவங்களுக்கு நல்ல பொண்ணுங்களா கிடைப்பாங்க, துணி நல்லா போட்டுக்குவாங்க, கிரீம் எல்லாம் போட்டுக்குவாங்க. பட் என் வாழ்க்கை நல்லா தான் இருக்குது. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு ஏதாச்சும் சூப்பு செஞ்சு உங்களுக்கு பரிமாறுவேன், அதான் எனக்கு பிடிச்சிக்குது, நீங்க ஏதாச்சும் போய் புக்கு படிங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். ஸ்டீவனும் இவன் ரூம்லேயே தான் தங்கிட்டு இருக்கிறான். ஸ்டீவன் கிட்ட அந்த சிஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது, அவங்களை இம்ப்ரெஸ் பண்றது ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லுன்னு சொல்றான். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அது கொஞ்சம் பழைய ஐடியா தான், பட் நல்ல ஐடியா. அந்த சிஸ்டரை இன்னைக்கு நைட்டு நீ டேட்டிங் கூட்டுவா, என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு உன்னை அடிக்க வைக்கிறேன், அவங்கள நீ அடிச்சு போட்டு ஜெயிச்சிரு, அதுக்கப்புறம் அவங்க இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றான். ஸோ நாகோ சிஸ்டரை வெளியே கூட்டு வரா. இங்க 2 ரவுடி பசங்க இருந்தாங்க, அவங்கள பத்தி நம்ம சர்ச்சில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டு இருக்கிறான். அப்ப 2 பேர் சும்மா போயிட்டு இருக்கிறானுங்க. அவங்களே சும்மா தான் போயிட்டு இருக்கிறானுங்க. வேறே போய் வம்பு கிழக்கிறான். டே என்ன தெரியும் இந்த சிஸ்டரே சட்டி அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சட்டை பிடிச்சி கிழிச்சுட்டுறான். ஆனா அவனுங்க ஸ்டீவன் செட் பண்ண ஆளுங்களே கிடையாது, அவனுங்க வேற யாரோ. இது தெரியாம சட்டையெல்லாம் கழட்டி போட்டு சண்டைக்கு தயாராகிறான். கண்ணா தப்பான ஆளு கூட சண்டை போட போறீங்க, இந்த மூ தெரியுமா, இது பூனமோ இது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டுக்கிறான். அப்பதான் ஸ்டீவன் அவன் செட் பண்ண ஆளுங்களை கூட்டு வரான். அவங்க எல்லாமே வயசானவங்க. அப்பதான் தெரியுது இது வேற யாரோன்ட்டு. வம்பளுக்கு பட்டவனுங்க இவனை ஒரே அடியா அடிச்சு போட்டு போயிடறானுங்க. இவனுக்கு சமமான ஆயிடுச்சு. ஏப்பா சோழகத்து சாப்பிட்றியா, இவன் போடான்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறான். இவன் கோவத்தில் அடிக்கிறான். ஏன்டா தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டு. நேற்று ஏன்டா லேட்டா வந்த, உன்னால எனக்கு மாறவே போயிருச்சு, நான் ஒரு நல்ல ஃபைட்டரா மாறணும், சாதாரண ரோட்டில் போறவனே என்னால் அடிக்க முடியல, நான் எப்பரா ஃபைட்டரா மாற போறேன். அப்போதான் ஸ்டீவன் ஒரு ஐடியா சொல்றான். அது என்னன்னா, இவனுக்கு படகோட்டி ஒருத்தனை தெரியும், அவனுக்கு கழுகு முட்டை எங்க இருக்குன்னு தெரியும். அந்த கழுகு முட்டையை சாப்பிட்டா போதும் நமக்கு பவர் கிடைக்கும், அந்த பவர் வச்சு நீ உலகத்திலே சிறந்த ரெஸ்லரா மாறலான்னு சொல்றான். சரி கழுகு முட்டையை சாப்பிடலாம் வா போலான்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க. உங்களுக்கு கழுகோட சக்தி கிடைக்கிறதுக்கு இந்த மலை மேலே ஏறி அந்த மலையில இருக்கிற கழுகோட முட்டையை உடச்சி அதுல இருக்கிற மஞ்சக்கருவை சாப்பிடணும். ஸோ முட்டையில இருக்கிற மஞ்சக்கருவை சாப்பிட்டா என் மூசில செம்மையா மாறும், நான் சிறந்த ரெஸ்லரா மாறுவேன், அப்படிதானே? ஆமா. அந்த படகோட்டி சொன்னதி நம்பி மலை மேலே ஏறி அந்த முட்டையை உடச்சி சாப்பிட்டு தண்ணியில குதிச்சிடறான். இப்ப அடுத்த மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. இவனுக்கு 2 பேரும் கழுகோட பவர் வரட்டுன்னு சொல்லிட்டு எதுத்தோ பண்ணிட்டுக்கிறானுங்க. ஆனா இவனுக்கு நினைச்ச மாதிரி கழுகு பவரும் வரல, ஒன்னும் வரல. இவனுக்கு 2 பேரும் சமத்தி அடி வாங்கிட்டு இருக்கிறானுங்க. ஆப்போனன்ட் செம்மையா போட்டு இவனை அடிக்கிறானுங்க, மிதிச்சு தள்ளுறானுங்க, பொண்ணுங்க கட்டி அடி வாங்குறானுங்க. இதே மாதிரி நிறைய மேட்ச் நடக்குது, எல்லாத்துலயும் தோத்து போயிடுறாங்க, ஒன்னுல கூட ஜெயிக்கவே இல்லை. ஆப்போனன்ட் பெல்ட் எடுத்துலாம் அடிக்கிறானுங்க, இவனுங்க அடி வாங்கிட்டு இருக்கிறானுங்க, ஒன்னும் பண்ண முடியல. கழுகு முட்டை ஒரு போய் சுத்த போய் அதுல இருந்து ஒரு பவரும் வரல, ஒரு சத்துமே வரல. அதுல இருந்து தோத்தாலும் பணம் மட்டும் கரெக்டா வந்துருது. எனக்கு பணமே வேணாம், நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றான் இவன். நமக்கு ப்ரோவோட உதவி வேணும், ராம்சேஸ் மாதிரி, அப்பதான் புது வித்தையெல்லாம் கத்துக்க முடியும். ப்ரோ கூட தான் பழகுவாங்க, அப்ப நாமளும் ப்ரோவா மாற வேண்டியதான். ப்ரோ மாறது ரொம்ப கஷ்டம்.
அதை என்கிட்ட விட்டுரு. இவன் பேர் தான் செனர் ராமன், ராம்சேஸோட மேனேஜர். நாளைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டிக்கு போய் நம்ம பேசினாவே போதும், நம்ம பெரிய சண்டைக்கு சண்டை போடுவோம். பசங்களா வாங்க, நான் ஊர் சுத்தி காமிக்கிறேன். இதுதான் சிப்ஸு கடை, இதுதான் சோளக்கருது, இதுதான் பழைய பைத்தியக்கார லேடி. அப்ப இங்க ராம்சேஸ் வரா. ராம்சேஸ் கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு சொல்லிட்டு பசங்களை அடம்பிடிக்கிறாங்க. சரி, அவங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசினா அவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். திரும்பி பேசிட்டு இருக்கிறான். சார், இந்த பசங்களை ஆதரவுறவங்க அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குன்னு சொல்றான். ஆனா அவன் இவனை தள்ளி விட்டுறான். சரி, நைட்டு பார்ட்டிக்காச்சும் போலான்னு சொல்லிட்டு இவங்கள புது ட்ரெஸ் போட்டு ரெடி பண்ணிட்டுக்கிறானுங்க. அப்பன்னு பார்த்து கதவை யாரோ தட்டுறாங்க. ஸ்டீவன் அப்படியே உட்காந்து ஒளிஞ்சுக்கிறான். யாருன்னு பார்த்தா சிஸ்டர். இக்னாஷியோ எங்க போயிட்டா, நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எந்த சாப்பாடுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அந்த பார்ட்டிக்கு போனா இவங்க 2 பேத்தையும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ரெஸ்லர்ஸ் மட்டும் தான் உள்ள வரணும்னு சொல்றாங்க. நாங்களும் ரெஸ்லர்ஸ் தான் சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப வர வழி இல்லாம செவரேறி குதிச்சு போறாங்க. ஸ்டீவன் மட்டும் ஈஸியா ஏறி போயிடறான். நாக்காவை தூக்க முடியல, ஏன்னா ரொம்ப பெருசாக்குறான். அப்பன்னு பார்த்து மியூசிக் பேண்ட் ஒன்று போறாங்க. இவன் அவனும் கூட போயிடுறான். ஸ்டீவன் ராம்சஸ் கிட்ட போய் நாத்த எக்ஸ்கலேட்டோ நானும் என் ஃப்ரெண்டு ப்ரோவா மாதிரி சண்டை போறதுக்கு தயார் அப்படின்னு சொல்றான். அடுத்த வாரம் ஒரு மேட்ச் நடக்க போது, பேட்டில் ஜாம்ட்டு. அதுல நீ ஜெயிச்சினா ராம்சஸ் கூட சண்டை போடலாம். அந்த மேட்ச் 5000 பேர் பார்ப்பாங்க. சோ நீ ஒரு ப்ரோவா மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு பொண்ணு வரை இவனை சைட் அடிக்குது. இவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அங்கிருந்து போயிடுறான். நாகோ அந்த மியூசிக் பேண்டு கூட ஒன்னா வந்துறான். மியூசிக் வாசிக்கிற மாதிரி நடிக்கிறான். எல்லாரும் ஏ சோலா ஹே அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருந்தா இவன் பம் 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 பம்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஸ்டீவன் அந்த பொண்ணுகிட்ட இருந்து தப்பிச்சு வேற எங்கேயோ வந்து அங்கேயும் அந்த பொண்ணு வந்துடுறா. எப்படி இவ்வளவு சீக்கிரமா வந்தேன்னு கேட்டதுக்கு இந்த ஓட்ட வழியா வந்தேன்னு சொல்றா. இதை பார்த்து ஸ்டீவன் மறுபடியும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். பாட்டு பாடி முடிச்சு வாட்டி ராம்சஸ்க்காக ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி மேனேஜர் கேட்கறான். ஓகே மை ஃப்ரெண்ட், நீ ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லி எல்லாரும் நாக்காவை கொத்துட்டுறாங்க. ஸோ இவன் பாட்டு பாடி ஆகணும். எனது பாட்டா, இருங்க ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு இவனு பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். நான் ஒரு பாட்டில பாட்டு பாடுறேன், ஏன்னா இது என்னோட டேர்னு பாட்டு பாடுறதுக்கு. பார்ட்டில எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க, ராம்சஸ் தவிர. ஏன்னா ராம்சஸ்க்கு டான்ஸ் ஆட தெரியாது. இந்த பாட்டை கேட்டு ராம்சஸை காண்டாய் ஒயின் எடுத்து இவன் மேலேயே ஊத்திடுறான். ஸ்டீவன் வேற அந்த பொண்ணுகிட்ட மாட்டிட்டான். இப்படியே 2 பேர் தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து பார்த்தா இவனு கூட முன்னாடி சண்டை போட்டவனுங்க இவனுங்க வண்டியை டயர் பஞ்சர் பண்ணிருக்கானுங்க. அவனுங்க கையில வேற கத்தி இருக்குது. ஸ்டீவனோட கையில சோளக்கருது தான் இருக்குது. ஸ்டீவன் அந்த சோளக்கருத்தை எடுத்து தூக்கி போறான். இவன் கண்ணிலே போய் சொருகிச்சு. இப்படியே 2 பேர் தப்பிச்சிடுறாங்க. இப்ப எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குது. ராம்சேஸ் மாதிரி மாற ஆசைப்பட்டா, ஆனா அவன் ரொம்ப மோசமானவன். பேட்டில் ஜாம்னு ஒரு போட்டி நடக்க போது இந்த வாரம். அதுல நீ ஜெயிச்சினா ராம்சேஸ் கூட சண்டை போடலாம்னு சொல்லி சொல்றான் இவன். இல்ல, இனிமே நான் சண்டை போட மாட்டேன், அந்த ஆதரவற்ற பசங்களுக்கு நான் வேணும் அப்படின்னு சொல்றான். எனக்கு அந்த பசங்களே பிடிக்காது. எங்க இன்னொரு டைம் சொல்லு. எனக்கு அந்த பசங்களே பிடிக்காது. என் மூச்சை பார்த்து சொல்லு. எனக்கு அந்த பசங்களே பிடிக்காது. டே, லாஸ்டா ஒரு டைம் சொல்றா. எனக்கு அந்த பசங்களை பிடிக்காதுடா. உன்ன 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நான் உன் பேச்சு கேட்க மாட்டேன். ஏன்னா நீ சயின்ஸ் பேச்சு கேட்கறவன். அதனால தான் நம்ம தோத்து போயிடும். நம்ம தோக்கிறதுக்கு அது காரணம் இல்ல, நீ தான் காரணம். நீ ரொம்ப பெருசா இருக்கிற. நாக்கோ வேற சாப்பாடு செய்ய மறந்துட்டா. நல்ல வேலையா அந்த சிஸ்டரே சாப்பாடு செஞ்சுட்டாங்க. உனக்கு வர வர பொறுப்பே இருக்க மாட்டேது. நேற்று நைட்டு எங்க போயிருந்த அப்படின்னு சொல்லி சிஸ்டர் கேட்கறாங்க. இதெல்லாமே பசங்களுக்காக தான் பண்ணேன். நான் ரெஸ்லிங் மேட்சுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்றான் இவன். என்னது, ரெஸ்லிங் மேட்சை பார்க்க போயிருந்தேன்? அது ஒரு பாவம். ஏன்னா அவங்களா காசுக்காக சண்டை போடுறாங்க. அப்ப சண்டை போறதுங்கிறதே தப்பு தானா? இல்ல, நல்ல விஷயத்துக்கு சண்டை போறது தப்பு இல்ல. நல்ல விஷயத்துக்கு சண்டை போட்டா கடவுளே நமக்கு துணை இருப்பாரு. சரி சரி, கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாங்க. இவனும் மன்னிப்பு கேட்க போறான். ஃபாதர், நான் ரெஸ்லிங் பண்ண ஆசைப்பட்டேன், ஆனா என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க. ஒருவேளை என்னோட ஷூ ட்ரெஸ்ல நான் அதிக கவனம் செலுத்திட்டேன்னு நினைக்கிறேன். இந்த பசங்களுக்காக தான் நீங்க என்னை சண்டை போட வச்சிங்க. நான் ஜெயிச்சா எல்லாத்தையும் அவங்களுக்கு தான் தருவேன். இன்னைக்கு நைட்டு நடக்க போற மேட்ச்ல உங்களுடைய ரெஸ்லிங் சர்வெண்டா இருந்து நான் அந்த மேட்சை ஜெயிச்சு காட்டுவேன். என்ன ஏதோ தீர வாசம் அடிக்குதுன்னு பார்த்தா இவன் ட்ரெஸ் பத்திக்கிச்சு. எப்படியோ அந்த நெருப்பை உருண்டு பிறண்டு அமைச்சிடறான். ஆனா இவன் உள்ள போட்டிருந்த பேண்ட் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அந்த பேண்ட்டை பத்தி யாருக்குமே தெரியாது. இவனே உண்மையை சொல்லிடுறான், நான் ரெஸ்லிங் சண்டை போடன்னு சொல்லிட்டு. சண்டை போறதுங்கிறது பாவம், நீ இந்த இடத்த விட்டே போயிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க இவங்க. நான் கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஜெயிப்பேன். ஜெயிச்சு முடிச்சோட்டி ஒரு பெரிய பஸ்ல பசங்க எல்லாத்தையுமே டூர் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் இவனும். ஸோ இப்போ அந்த பேட்டில் ஜாம் மேட்ச் நடக்க போது. பேட்டில் ஜாம்னா ஒன்றும் இல்லை, ராயல் ரம்பிள் தான். ஒரே ரிங்குக்குள்ள நிறைய பேர் சண்டை போடுவாங்க. ரிங்கை விட்டு வெளியே போனால் அவுட்டு. ரிங்குக்குள்ளேயே கடைசி வரைக்கும் யார் இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். இந்த மேட்ச்ல யார் யார் சண்டை போட போறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே லைனா ஒருத்தராக காட்டுறாங்க. எல் ஸ்னோஃப்ளேக், எல் சீனோ, கார்லஸ் ரோசல்ஸ், டைனஸ்டி, மோனிகோ, சைலன்சியோ, அப்புறம் எஸ்குலந்தாவும் நாக்கோவும். இதில் தனியாக தான் சண்டை போடணும், டீம் மேட்ச் கிடையாது. ஸோ இப்போ மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே கண்ணாப்படான்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க ரிங்குக்குள்ள. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரிங்கை விட்டு வெளியே போனால் அவங்க அவுட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சண்டை போடக்கூடாது. எல்லாரும் செம்மையாக சண்டை போடுறாங்க. சேர் இடத்துல அடிக்கிறாங்க. அப்படியே ஒவ்வொருத்தரும் வெளியே போயிட்டு இருக்காங்க. ஸ்டீவ் வெளியே போயிட்டா அந்த சைலன்சியோன்னு ஒருத்தர் இருந்தாலும் அவன் அட்டன் டைம்ல 2 பேர்த்த சுற்றி தூக்கி போடுறான். இப்போ சைலன்ஸாவும் நாக்கோ மட்டும் தான் இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் சண்டை போட்டு ஆகணும். நாக்கோ சண்டை போட போகும்போது ஒருத்தன் தள்ளி விட்டுறான். ஸோ ஈஸியாக அந்த சைலன்ஸ் அவனை தூக்கி ஒரு டெட் ஸ்மேக் போட்டு காலி பண்ணிடுறான். ஈஸியாக அந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு. நாக்கோ தோத்து போயிட்டா. இனிமேல் இவனால் அந்த ராம்சஸ் கூட சண்டை போட முடியாது. நாக்கோக்கு ஒரே ஒரு ஃபேன் இருப்பாரு, ஆனால் அவரே இப்போ சோக மாட்டாரு. இனிமேல் எனக்கு வாய்ப்பே இல்லை. தோத்து போன வாட்டி இவன் பொருட்கள்லாம் எடுத்துட்டு சர்ச்சை விட்டு ஒரேடியாக வெளியே போயிடுறான். சான்சா இவங்க கிட்ட இவன் போகும்போது ஒரு அதிர்ஷ்ட அருவா தரான். இதை அவங்க அம்மாவை சாகும்போது கொடுத்தாங்க. இதை வச்சுட்டு அதிர்ஷ்ட வரும்னு சொல்லி கொடுக்குறான். அந்த அதிர்ஷ்ட அருவா எடுத்துட்டு இவனு அங்கேருந்து கிளம்பிடுறான் கம்முன்னு. சப்பாத்தி களி செடியை அறுத்து அதில் இருக்கிற சோறையெல்லாம் தின்னுட்டுக்கிறான். அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு டென்ட் கட்டி பேர்கிள்ஸ் மாதிரி தங்கிட்டுக்கிறான். எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்சிட்டு இருக்கும்போது ஸ்டீவ் அங்கே வண்டி எடுத்துட்டு வரான். அவன் ஒரு முக்கியமான மேட்டர் சொல்றான். அது என்னன்னா, சைலன்ஸா சண்டை போட மாட்டான். ஏன்னா அவனுக்கு காலில் அடிபட்டுருச்சு. ஒரு பையன் அவங்ககிட்ட இருந்து பண்ண ஆட்டையப்படும் போது இவன் காலிலேயே வண்டி ஏற்றிட்டான். இப்போ சைலன்ஸோக்கு அடுத்த பிளேஸ்ல நாக்கோத்தா இருக்கிறான். ஸோ நாக்கோத்தா சண்டை போட போறான்.
சண்டை போறதுக்கு முன்னாடி ஸ்டீவ் மூலியமா அந்த சிஸ்டருக்கு ஒரு லெட்டர் அனுப்புறான். டியர் சிஸ்டர், நீங்க என்னோட கட்ஸை வெறுக்கிறீங்கன்னு தெரியும். நான் எப்பயோ செத்து போயிருப்பேன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அதுதான் தப்பு. நான் உயிரோட தான் இருக்கிறேன். இன்னைக்கு நைட்டே உலகத்திலே சிறந்த ரெஸ்லரான ராம்சஸ் கூட சண்டை போட போறேன். உங்களுக்கு ரெஸ்லிங் பிடிக்காதுன்னு தெரியும், பட் என்னோட காசு எல்லாமே பசங்களுக்கு தான் போய் சேரும். ஒருவேளை நான் ரிங்குக்குள்ள செத்தாலும் செத்துருவேன், பட் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, உங்களை எப்பயுமே நான் விரும்பிட்டே தான் இருப்பேன். PS, ஒருவேளை நம்ம 2 பேரும் இங்கே இல்லைன்னா கண்டிப்பா கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றிருப்போம். மேட்ச் இப்போ ஆரம்பிக்க போது ராம்சஸை பலமா ரெடி பண்ணிட்டுக்கிறாங்க. மேல ஆயில்லாம் ஊற்றி மசாஜ் பண்ணிட்டுக்கிறாங்க. அவன் ஏதோ பெருசா மலைமாடு மாதிரி இருக்கிறான். ராம்சஸ் தான் நம்பர் 1. அவன் காலும் நம்பர் 1, அவன் கையும் நம்பர் 1, அவன் மசிலும் நம்பர் 1, மொத்தத்தில் அவன் நம்பர் 1. ராம்சஸ் வாயில லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு இருக்கிறான். ஒரு பக்கம் நாக்கோ பாட்டு பாடிட்டு இருக்கிறான் சிஸ்டரை நினைச்சு. போட்டி இப்போ ஆரம்பிக்க போது எல்லாம் ரிங்குக்கு வர சொல்றாங்க. இவனும் பயத்தோடய போயிட்டு இருக்கிறான். இவனுக்குன்னு சில ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. ராம்சஸ் அங்கே வந்துட்டு அவன் பட்டாசுலாம் போட்டுட்டு செம்மையா வந்துட்டு இருக்கிறான். எல்லாம் தடபடலாம் வர வைக்கிறாங்க. ஸ்டீவ் இதை பார்த்து பேசாம நம்ம ப்ரே பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் ப்ரே பண்றாங்க. சண்டை இப்போ ஆரம்பிக்க போது அவன் ஹைஃபை கூட கொடுக்க மாட்டேங்கிறான். விசில் அடிச்சோன்னே 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. சண்டை செம்மையா இருக்குது. பட் ராம்சஸ் தான் ரொம்ப பலம் வாய்ந்தவனா இருக்கிறான். இவனை தூக்கி வீசிட்டு இருக்கிறான். நாக்கோ முடிஞ்ச அளவுக்கு தாக்கு பிடிக்க பார்க்கறான். இவன் நிறைய ஸ்மாக்லாம் போடுறான். நாக்கோவை தூக்கி ஒரே அழுத்தலான்னு பார்க்கறான். நல்லாவே தப்பிச்சு எட்டி ஒதுக்கிறான். ரெஃப்ரி விசில் அடிச்சிடறாங்க. இப்போ பிரேக். எல்லாரும் நாக்கோன்னு சொல்லி கத்துறாங்க. இதை கேட்டு ராம்சஸுக்கு செம காண்டா இருக்கு. பிரேக்குன்னு கூட பார்க்காம இவனை போட்டு உதைக்கிறான். எகிரி அழுத்துறான். இவனால சுத்தமா முடியவே இல்லை. ஒரு இடத்துல இவன் மாஸ்கே கழட்டிடுறான். காலை பிடிச்சி விரின்னு விரிக்கிறாயவன் அவன் சட்டி எடுத்து தலையில மாட்டி தப்பிச்சிடுறான். ஆனா எவ்வளவு போராடி ராம்சேஸை தடுக்க முடியல. அவன் போட்டு நல்லா அடிக்கிறான். காலை வச்சு மிதிக்கிறான். அப்பன்னு பார்த்து ஒரு இனிமையான மியூசிக் கேட்குது. என்னன்னு பார்த்தா சிஸ்டரும் பசங்களும் அங்கே வந்துட்டாங்க. அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ஃபுல் எனர்ஜி ஆயிடுது. சும்மா செமையா சண்டை போடுறான். இப்போ ராம்சேஸை போட்டு சும்மா பொழந்து தள்ளுறான். ரிங்குக்கு வெளியே தூக்கி போட்டுறான். எந்த அளவுக்கு அடிச்சிருக்கானா இவன் அடிச்சதை பார்த்து ராம்சேஸை பயந்து ஓட பார்க்கறாங்க. இருந்து சிஸ்டரும் பசங்களும் ஆச்சரியமா பார்க்கறாங்க. இக்னோஷியாவா இப்படி சண்டை போறான்னு சொல்லிட்டு கடைசியா ரிங்கு மேலே ஏறி ஸ்லோ மோஷன்ல பறந்து வந்து ஒரு அடி கொடுக்குறான் கழுகு மாதிரியே. அப்புறம் ராம்சஸ்க்கு ஒரு லாக்கை போட்டு அந்த மேட்ச்லேயே ஜெயிச்சிடறான். ஜெயிச்ச சந்தோஷத்துல செமையா கொண்டாடுறான். ரிங்கை சுத்தி வரான். ஜெயிச்சு முடிச்சோடி இவன் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பஸ்ல பசங்க, சிஸ்டர், அப்புறம் ஸ்டீவ் இவங்களெல்லாம் டூர் கூட்டு போறான். இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த படம் முடியுது. இந்த படத்து மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம நல்ல விஷயத்துக்கு சண்டை போட்டா கண்டிப்பா அதில் நம்ம ஜெயிப்போம். ஸோ படம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அடுத்து சனிங் ஆஃப் விஜய்.